வணக்கம். தமிழ்நாட்டுல சமீபத்துல நடந்த சில முக்கிய விஷயங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள வச்சு அரசியல், சட்டம் ஒழுங்கு, பொருளாதாரம், ஏன் சினிமா வரைக்கும் என்ன நடக்குதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இதோட நோக்கம் உங்களுக்கு ஒரு தெளிவான, சுருக்கமான ஐடியா கொடுக்கிறது தான். அமித்ஷா பத்தின திமுக எம்பி ஆர் ராஜாவோட கருத்து. இன்னொரு பக்கம் தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த். ஆமா, அவங்க என்ன சொல்லிருக்காங்க? 1957க்கு அப்புறம் வந்த திராவிட அரசுகள் தமிழ்நாட்டுல புதுசா அணைகளே கட்டலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அடுத்ததா காவல்துறை. ம். அதுல அஜித்குமார் காவல் மரண வழக்கு ரொம்ப முக்கியமா பேசப்படுது. ஆமா, அது ரொம்ப சீரியஸான விஷயம். அந்த வழக்குல சாட்சியா இருக்கிற சக்தீஸ்வரன் தனக்கு பாதுகாப்பு கேட்டு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ஆமா, அது நிலைமையோட தீவிரத்தை காட்டுது. இப்ப கொஞ்சம் பொருளாதாரம் பக்கம் போவோம். சொல்லுங்க. தமிழ்நாடு வருஷத்துக்கு $5 பில்லியன் அளவுக்கு கடலுணவு ஏற்றுமதி செய்யணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. ஓ, அது பெரிய டார்கெட் ஆச்சு. முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்காக வீட்டுக்கே ரேஷன் பொருள் கொண்டு போய் கொடுக்கிற திட்டம். தமிழக காவல்துறையோட தீவிரவாத தடுப்பு பிரிவு, அதாவது ATS, ஒரு பெரிய கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கிருஷ்ணகிரியில நடந்த ஒரு சோகமான விஷயத்தையும் நாம பார்க்கணும். காணாம போன பையன் காட்டுல சடலமா கிடந்ததும் போலீஸ் சரியா தேடலன்னு ஊர் மக்கள் சொல்றதும். சூரி ஹீரோவா நடிச்ச மாமன் படம். ஆமா, அந்த படம் நல்ல போச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல 40 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாலா இயக்கத்துல அருண் விஜய் நடிச்ச படம் வணங்கான். ஆமா, அது ஜான்வரியில வந்துச்சு. வெறும் 13 கோடி தான் வசூல். விமர்சனமும் சரியில்லை.